வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் அமைச்சரை அடித்து இழுத்துச் செல்லும் அமலாக்கத்துறை. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? எதற்காக அடித்து இழுத்துச் சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை? இதற்கான முழு காரணம் யார்? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். என கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அமலாக்கத்துறையினர் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த வரிசையில் நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, ஜெகத் ராஜ்கன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அதுக்கப்புறம் ராசா, இந்த மாதிரி முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சிக்கி கொண்டு இருக்கும் நிலையில் அந்த வரிசையில் தற்போது முக்கியமான அமைச்சர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. என்ன காரணத்திற்காக அவரை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல ஊழல்கள் செஞ்ச குற்றத்திற்காகவும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும் பல கோடி, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 - 300 கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவரை அதிரடியாக அடித்தெழுத்து சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சராக இருந்த பெரியசாமி வீட்டிலேயே இவ்வளவு கருப்பு பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார். இவர் தற்போது ஆட்சியில் கூட கிடையாது. இருந்தும் இவர்கிட்ட இவ்வளோ கருப்பு பணங்கள் இருக்கிறது, யார் கொடுத்தது, யாருக்கு சொந்தமான பணம்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. திக்குமுக்காக பதில் சொல்லிட்டு இருக்கும் பெரியசாமி அவர்கள் அவரை அதிரடியாக அடித்தெழுத்து சென்றிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திமுகவில் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு எல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்றதுக்கான தகவலும் வெளியாகி இருக்குது மக்களே. ஏன்னா அவர் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் கொடுக்குறது. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற அரசியல் பற்றின அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.